ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் வந்துன்னா டிக்கெட் புக்கிங்கில் சரியான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஆனால் கேரளாவில் வந்துட்டு டிக்கெட் புக்கிங் நேற்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ எல்லாருமே நான் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் ஓப்பன் பண்ண என்ன சம்பவம் பண்ணியிருக்கு, அதாவது நான் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதன்படி கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அதாவதுன்னா நேற்றுக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணி ஒரு மணி நேரத்திலே, அதாவது வந்துன்னா ஒரு மணி நேரத்திலே 1 crore வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கான டிக்கெட் புக்கிங்ன்றது சம்பவம் பண்ணியிருக்குது. அந்த அளவுக்கு நான் போயிருக்குது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கிறது அஃபிஷியலா மூவி டீம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு வந்து 1 crore, இன்னைக்கு வந்து 2 crore. ஸோ வேற மாதிரியான சம்பவம் தான் சொல்லணும். ஸோ ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டுன்றதை வச்சுட்டு இருக்கு. ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு கேரளாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பஸ்ஸே இருக்கு. ஸோ அந்த வகையில் தாறுமாறான சம்பவத்தை பண்ணியிருக்கு. அதுவும் கடைசி படம் வேற. ஸோ அதனால ப்ரீ சேல்ஸ்லேயே வெறித்தனமான சம்பவத்தை பண்ணியிருக்கு. அண்ட் இது மட்டும் கிடையாது, கர்நாடகத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. ஸோ அது வந்து ஒரு 2 crore அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் எங்கெங்கெல்லாம் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்றாங்களோ அங்கெங்கெல்லாம் டிக்கெட் புக்கிங் வெறித்தனமான புக் ஆகி வெறித்தனமான சம்பவத்தை பண்ணுது. ஸோ படம் வந்து லீக்கடான படம், யார் தேட்டர் பக்கெட் வருவா, இந்த படம்லாம் எப்படி ஓடும் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் ஒரு பேரிடி இறக்குற மாதிரி தான் டிக்கெட் புக்கிங்ன்றது சம்பவம் பண்ணுது. இன்னும் தேட்டரில் என்னென்ன சம்பவம் பண்ண போறாங்களோ தெரியல. ஸோ அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்குது. கண்டிப்பா தாறு மரண சம்பவம் உறுதி அப்படின்றது மட்டும் தெரியுது. அண்ட் மொத்தமா அதாவதுனா இப்போ வரைக்கும் டிக்கெட் புக்கிங் பெங்களூர் அண்ட் கர்நாடகான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்டேட்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி இப்போ கலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. 15 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் டிக்கெட் புக்கிங் இப்போ தான் ஒன்று ஓப்பன் பண்றாங்க. ஒன்று தான் சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் தமிழ்நாடு முடியட்டும். ஸோ மொத்தமாக வந்து சம்பவத்தை பண்ணிடுவோம். இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்றாங்க டிக்கெட் புக்கிங். ஸோ அதனால கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு இல்லைனா நாளைக்கு நைட்டுக்குள்ள ஃபுல்லா ஓப்பன் பண்ணிடுவாங்க. எல்லா தட்டிலும் புக் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா பாருங்க கலெக்ஷன்ன்றது மட்டும் ப்ரீ சேல்ல சும்மா படம்ன்றது தட்டி தூக்கி இருக்கும். வேற மாதிரி சம்பவத்தை பண்ண போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வந்து கேரளால கிட்டத்தட்ட 2 crore இப்போ ப்ரீ சேல்ஸ்ல கலெக்ஷன் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா கர்நாடகத்திலேயே வந்து 2 crore கலெக்ஷன் பண்ணிருச்சு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ மொத்தமா பெங்களூர் அதுக்கப்புறமா இன்னும் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ண எல்லா இடங்களையும் சேர்த்து படம்ன்றது வந்து 15 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்தி உங்களோட அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.